அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம குரான் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம், அப்படிதானே? இது வரைக்கும் எத்தனை கிளாஸ் பார்த்துருக்கோம்? 4 கிளாஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 5வது கிளாஸ் பார்க்க போறோம். இப்ப 4 கிளாஸ்ல என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிடுவோம். நம்ம குரானை எப்படி அணுகணும், எந்த முறையில நம்ம அணுகணும், நம்ம ஏன் குரானை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிளாஸோட நோக்கம் என்னது, நம்ம எல்லாரும் யார மாதிரி மாறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ரசுல்லா எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். ரசுல்லா ஒரு குரானாகவே வாழ்ந்தாங்க அப்படிதானே நம்ம பார்த்திருந்தோம். அப்போ நம்மளும் ரசுல்லா மாதிரி வாழணும்னா அப்ப நம்ம எப்படி மாறணும், ஒரு குரானிய மனிதரா மாறணும், அப்படிதானே? அப்ப குரானிய மனிதரா மாறணும்னா நம்மளுக்கு குரானோட என்ன இருக்கணும், அதிகமான தொடர்பு இருக்கணும். குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நம்ம அதிகமா குரானோட எப்படி இருக்கணும், தொடர்புடையவர்களா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். இன்னும் நம்ம இந்த கிளாஸ்ல முக்கியமா என்ன பார்த்தோம், கல்புடைய இறுக்கம், அதை பத்தி படிச்சுட்டே இருந்தோம். அது இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுவோம். குரானை அணுகும் முறை என்னெல்லாம் பார்த்திருந்தோம், சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் குரானை எப்படி ஃபர்ஸ்ட் அணுகணும்னு பார்த்திருந்தோம். குரானை புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சு படிக்கணும்னா குரானை நம்மளுடைய மொழியில ஃபர்ஸ்ட் படிக்கணும். அடுத்து குரானை படிக்கும் போது நம்மளோட மனநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்திருந்தோம். நல்ல பீஸ்ஃபுல்லான மைண்டோட அமைதியான சூழ்நிலையில படிக்கணும்னு பார்த்திருந்தோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திருந்தோம், குரானை அணுகிற முறையில இன்னொன்னு பார்த்திருந்தோம். என்ன பார்த்திருந்தோம், உள்ளம் திறந்திருக்கணும், இறுகி இருக்க கூடாது அப்படின்னு பார்த்திருந்தோம். அதே மாதிரி நிதானமா படிக்கணும். நம்மளோட செயல், நோக்கம், எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கணும், தெளிவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திருந்தோம். இப்ப அதை தொடர்ந்து அடுத்ததா இந்த 5th கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதேதான் குரானோடைய நம்ம தொடர்பு படுத்தணும்னா நம்ம உள்ளத்தோட இருக்கும், ஏன் நம்ம உள்ள இறுகி இருக்கு, உள்ளம் எப்படி இருக்கணும், இறுகி இல்லாம இலகி இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். அதே மாதிரி வெற்று அறிவு மட்டும் வளர்த்துட்டு இருக்கிறவங்கள பத்தி குரான் சொன்ன ஒரு விஷயம் என்ன நம்ம பார்த்திருந்தோமே, வெறும் அறிவை மட்டும் சேமிச்சுட்டே இருக்கிறவங்கள குரான் என்ன சொல்லுது, அவங்க யாரை மாதிரி அப்படின்னு சொல்லுது குரான், ஏடுகளை சுமக்கின்ற கழுதை மாதிரி அப்படின்னு சொல்லி குரான் சொல்லுது. அப்ப நம்ம ஏடுகளை சுமக்கின்ற கழுதை மாதிரி இல்லாம எப்படி இருக்கணும், குரானை படிக்கணும், குரான் சொல்ற மாதிரி வாழணும். அதுல இருக்கிற முடிவுகளை எப்படி இருக்கணும், நம்மளுக்கு தெளிவான முடிவா நம்மளுக்கு அது கொடுக்கும். அப்ப அதை நம்ம எப்படி படிக்கணுமோ அந்த முறைப்படி படிக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்போ 13வது அத்தியாயத்துல 31வது வசனம். நிச்சயமாக குரான் அதை கொண்டு மலைகள் நகர்த்தப்பட்டாலும் அல்லது அதனை கொண்டு பூமி துண்டு துண்டாக்கப்பட்டாலும் அல்லது அதனை கொண்டு இறந்தவர்கள் பேச வைக்கப்பட்டாலும் நிராகரிப்பவர்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள். ஆயினும் எல்லா காரியங்களும் அல்லாஹ்க்கே உரியன. ஆகவே அல்லாஹ் நாடி இருந்தால் மனிதர்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் கொஞ்சம் பெருசா வருது. இதுல நம்ம முக்கியமா என்ன பார்க்கணும்னா, கல்வி இறுகி இருந்த மனிதர்களை பத்தி பார்த்தோமா, அவங்களுக்கு என்னென்னலாம் நம்ம பார்த்தோம், அல்லாஹ் அவங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சான். வெரி குட். மலையை நிப்பாட்டி தலைக்கு மேல வச்சுட்டு என்ன வாக்குறுதி வாங்கினா, இதை பின்பற்றணும்னு சொல்லி வாக்குறுதி வாங்கி அவங்க என்ன பண்ணவே இல்லை, அதை பின்பற்றவே இல்லை. இப்ப அதேதான் அல்லாஹ் சொல்றான், அந்த மாதிரி இருக்கிற மனுஷங்களுக்கு நிச்சயமா இந்த குரான் அதை கொண்டு மலைகளையே நகர்த்தப்பட்டாலும், ஒரு பெரிய மலையே நவுட்டி வச்சிட்டாலும் நகர்த்த முடியுமா, மலையை ஈஸியா நகர்த்த முடியுமா, நகர்த்த முடியாது. அப்போ அந்த பெரிய மலையே நவுட்டி வச்சாலும் அல்லது அதை வச்சு இந்த பூமியவே துண்டு துண்டாக்குனாலும், பூமியை துண்டு துண்டாக்குறதுல எவ்வளவு பெரிய விஷயம், இந்த பூமியே துண்டு துண்டானாலும் அப்புறம் இருந்து மனுஷங்களை பேச வச்சாலும் நிராகரிக்கிறவங்க எப்படிதான் இருப்பாங்க கடைசி வரைக்கும், அவங்க அல்லாஹ் மேல நம்பிக்கை கொள்ளவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இவ்வளவு பெரிய உதாரணத்தை சொல்றான். மலைகள் பெயர் தெடுக்கிறது, பூமிய துண்டு துண்டாக்குறது, இறந்து போனவங்களை பேச வைக்க முடியுமா, உலகத்துல எவ்வளவோ சயின்ஸ் எவ்வளவோ கண்டுபிடிக்குது. ஆனா ஒரு மனுஷன் செத்து போன மனுஷனை ஒரு 5 நிமிஷம் பேச வைக்கலாம், ஒரு 5 செகண்ட் பேச வைக்கலாம் அப்படின்னு இது வரைக்கும் யாராவது பேச வச்சிருக்காங்களா? அது முடியவே முடியாது. அல்லாஹ் நடக்கவே முடியாத காரியத்தை சொல்லி உதாரணமா சொல்றான். இதையெல்லாம் பண்ணா கூட அவங்க உள்ளம் எப்படிதான் இருக்குமா, இறுகி போய் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதே மாதிரி 39வது அத்தியாயத்துல 23வது வசனம், 22, 23.
39வது அத்தியாயத்துல 39ல 22, 23 அல்லாஹ் எவருடைய இதயத்தை இஸ்லாத்திற்காக விசாலமாக்குகிறானோ அவர் தம் இறைவனின் ஒளியில் இருக்கிறார். ஆனால் அல்லாஹுடைய நினைவை விட்டும் விலகி எவர்களுடைய இதயங்கள் கடினமாகி விட்டனவோ அவர்களுக்கு கேடுதான். இத்தகையோர் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் விசாலமாக்குறான் அப்படின்னா, அவங்க அப்படி விசாலம் ஆக்கிட்டானா அவங்க எப்படி இருப்பாங்க? அல்லாவுடைய ஒளியில இருப்பாங்க. அதாவது உள்ளம் விசாலம் ஆயிட்டுனா, நம்ம அதை பத்தி தானே படிச்சுட்டு இருக்கோம். உள்ளம் விரிவடைறது, இலகுவாகிறது, இதெல்லாம் அதைதான் குறிக்குது. அப்படி இருக்கிறவங்களுக்கு அல்லாவுடைய ஒளி கிடைக்கும். அல்லாவுடைய ஒளினா அந்த குரான் அவங்களோட உள்ளத்துல இறங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதே மாதிரி அல்லாவுடைய நினைவிட்டு விலகி எவர்களுடைய இதயங்கள் கடினமாகி விட்டனோ அவர்களுக்கு கேடுதான் நல்லா சொல்றான். யாருக்கு உள்ளம் கடினமாகிக்கிட்டே இருக்கும், அவங்க உள்ளம் இறங்கிக்கிட்டே போதும், எதை சொன்னாலும் அவங்களுக்கு மண்டையில ஏற மாட்டுக்கு, நீ எவ்வளவுதான் அத்தாச்சி கொடுத்தாலும் அவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னா அல்லாஹ் அவங்கள பத்தி என்ன சொல்றான்? அவங்களுக்கு கேடுதான். அவங்க எதுல இருக்காங்க? பகிரங்கமான வழிகேட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அடுத்த வசனம், இது நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல பார்த்திருந்தோம். அல்லாஹ் மிக அழகான செய்தியை வேதமாக இறக்கினான். இவை முரண்பாடு இல்லாமல் ஒன்றுக்கொன்று ஒப்பானதாகவும் மனதில் பதியுமாறும் திரும்ப திரும்ப கூறப்படுவதாகவும் இருக்கின்றன. தங்கள் இறைவனுக்கு எவர்கள் அஞ்சுகிறார்களோ அவர்களுடைய தோள்களின் ரோமக்கால்கள் இவற்றை கேட்கும் போது சிலிர்த்து விடுகின்றன. ஞாபகம் வருதா? அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நம்ம கவனமா படிச்சா, உணர்ந்து படிச்சா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் எக்ஸாம்பிளா? நம்மளுடைய தோள்களோட ரோம கால்கள் என்ன செய்யும்? புல்லரிக்க ஆரம்பிக்கும். அல்லாவுடைய வார்த்தைகள் உண்மைதான், இதெல்லாம் நம்மளுக்கு நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுல இருந்து புரியும். அதனால என்ன செய்யும்? ரோமங்கள் புல்லரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றான். அதே மாதிரி 6ல 125, 6வது அத்தியாயத்துல 125வது வசனம். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்ட நாடுகிறானோ அவருடைய நெஞ்சத்தை இஸ்லாத்திற்காக, அதை ஏற்றுக்கொள்வதற்காக விசாலமாக்குகிறான். யாரை அவன் வழி தவற செய்ய நாடுகிறானோ அவருடைய நெஞ்சை வானத்தில் ஏறுகிறவனை போல சிரமத்துடன் கூடிய நெருக்கமானதாக ஆக்கி விடுகிறான். எல்லா வசனத்திலயுமே கவனிச்சு பாருங்களேன், அல்லாஹ் யாருக்கு நேர்வழி கொடுக்க நாடுறானோ அவங்களோட உள்ளத்தை பத்தியே தான் பேசிட்டே இருக்கான். புரியுதா? அவங்களோட உள்ளத்தை எப்படி ஆக்கிடுவேன்னு சொல்றான்? அல்லாஹ் விசாலமா ஆக்கிடுவேன்னு சொல்றான். உள்ளத்தை இலகுவானதா ஆக்கிடுவேன். அப்ப அந்த உள்ளம் இலகுவாகும் போது, விசாலமாகும் போதுதான் நம்மளுக்கு அந்த நேர்வழி கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றான். இன்னும் நேர்வழி கிடைக்காதவங்களை பத்தி எப்படி சொல்றான்? அந்த உள்ளம் இறுகி போயிரும். அதாவது வானத்துல ஏறுறவனோட நெஞ்சு அப்படின்னா, இப்ப ராக்கெட்ல போறவங்க அவங்க எல்லாம் ஒரு மனுஷங்க தானே மேல ராக்கெட்ல எல்லாம் போறாங்க. இப்ப ராக்கெட்ல போகும்போது இப்ப இந்த பூமியில இருக்கிற மாதிரி என்ன இருக்காதான்? இதயம் இருக்காதான். மேல ஏற ஏற என்ன ஆகும்னா இதயம் ரொம்ப சுருங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் படி அது கண்டுபிடிச்சிருக்காங்க. அததான் அல்லாவும் சொல்றான். வானத்துல ஏறுறவங்க உள்ள எப்படி சுருங்கி போதோ அந்த மாதிரி என்ன ஆயிரும்? உங்களோட உள்ளத்தை சுருக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அதே மாதிரி அந்த வசனத்துல சொல்றான். அடுத்தது, நம்மளுக்கு இப்ப நிறைய விஷயங்கள் தெரியும். இது நல்லதுன்னு தெரியும், இது கெட்டதுன்னு தெரியும். எக்ஸாம்பிளா பார்த்தா, தொழுவுறது நல்லதா? நல்லது. தொழாம இருக்கிறது கெட்டது. பொய் பேசுறது நல்லதா? பொய் பேசாம இருக்கிறது. புறம் பேசுறது நல்லதா? புறம் பேசுறதுன்னா என்னது? அடுத்தவங்களை பத்தி அவங்க இல்லாத நேரத்துல நம்ம அவங்கள பத்தி பேசுறது. அப்ப அது நல்லதா கெட்டதா? கெட்டது. இப்ப நம்ம நல்லதுன்னு சொல்ல விஷயத்தெல்லாம் விட்டுருவோம். இப்ப நம்ம கெட்டதுன்னு சொன்ன விஷயத்தெல்லாம் எல்லாரும் பண்ணாமலே இருக்கோமா? சொல்லுங்க. பண்ணதான் செய்தோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? தெரிஞ்சுக்கிட்டே தப்புன்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்? தெரிஞ்சுக்கிட்டே, இது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டே அதை அக்செப்ட் பண்ணி அது தப்பு இல்லாத மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எதை காட்டுது? இப்ப நம்ம ஒரு கொலைகாரன் இருக்கான், ஒரு திருட இருக்கான், அவன் ஒரு கொலை பண்றான். ஒரு மனுஷன் கொலை பண்றானா அவன் மனசு எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது போய் கொலை பண்ணுவானா? ஏதோ ஒரு கோபம், ஏதோ அவனோட உள்ளத்துல என்ன இருக்கும்? ஒரு விரோதம், ஒரு குரோதம் அவனோட உள்ள எப்படி இருக்கும்? ரொம்ப கடினமா அவனோட மனசே எப்படி போய் இருக்கும்? ஒரு செத்து போன உள்ளத்தோட அவன் இருக்க போய்தான் இந்த மாதிரி தவறுகள் செய்யறான். அப்ப நம்ம தவறு அப்படின்னோட இப்ப கொலை, கொள்ளை, திருட்டு இது மட்டும்தான் நம்ம பெருசா பாவம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. தொழாம இருக்கிறதும் பாவம் தான். பொய் பேசுறது ரொம்ப பாவம் தான். பெருமடிக்கிறது அதை விட பாவம் தான். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நம்ம அதை திருப்பி அதை தப்புன்னு தெரிஞ்சு என்ன பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அப்படி நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உள்ளம் எப்படி ஆயிரும் அப்படின்னா,
அதை ஏத்துக்கிட்டு அந்த தப்பை அக்செப்ட் பண்ணி உள்ள என்ன ஆரம்பிச்சிரும், இறுகி போக ஆரம்பிச்சிரும். ஒரு நல்ல மனசா நம்ம என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் அதை பத்தி என்ன சொல்றான்னா, அந்த மாதிரி உள்ளத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், அது ஒரு நோய் உள்ள இதயம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். 2:10 வசனம், அத்தியாயம் 2:10 வசனம். அவர்களுடைய இதயங்களில் ஒரு நோய் உள்ளது, அல்லாஹ் அந்த நோயை அவர்களுக்கு இன்னும் அதிகமாக்கி விட்டான். மேலும் அவர்கள் பொய் சொல்லும் காரணத்தினால் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை உண்டு. இப்போ பொய்ய பத்தி அல்லாஹ் சொல்றான், பொய் சொல்ற காரணத்தினால அவங்களுக்கு வேதனை உண்டுன்னு சொல்றான். அந்த பொய் சொல்ற உள்ளத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்க உள்ளத்துல என்ன இருக்கான், ஒரு நோய் இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அதை சொல்றான். அதே மாதிரி அடுத்தடுத்த வசனம் 74:31 இதே மாதிரி இந்த நோய் உள்ளத்துல நோய் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த வசனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கும். இன்னும் ஒரு வசனம் மட்டும் பார்ப்போம். 74:31 அன்றியும் நரக காவலாளிகளை வானவர்கள் அல்லாமல் நாம் ஆக்கவில்லை, நிராகரித்தவர்களுக்கு அவர்களுடைய எண்ணிக்கையை ஒரு சோதனையாகவே ஆக்கினோம். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் உறுதி கொள்வதற்கும் நம்பிக்கை கொண்டவர்கள் நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்வதற்கும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் சந்தேகம் கொள்ளாமல் இருப்பதற்கும் நாம் இவ்வாறு ஆக்கினோம். எனினும் எவர்களுடைய இதயங்களில் நோய் இருக்கிறதோ அவர்களும் நிராகரிப்பாளர்களும் அல்லாஹ் 19 எனும் இந்த எண்ணிக்கையில் உதாரணத்தை கொண்டு என்ன கருத்தை நாடினார். இந்த வசனத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நிராகரிக்கிறவங்க அவங்கள பத்தி சொல்லும் போது உள்ளத்துல என்ன இருக்குன்னு சொல்றான், நோய் இருக்கு அப்படின்னு சொல்றான். அடுத்தடுத்த வசனங்கள் பாருங்க, 33:32, 47:29, 22:11 இந்த வசனங்கள் எல்லாமே என்ன சொல்லும் அப்படின்னா, இதயங்களில் இருக்கக்கூடிய நோயை பத்தி சொல்லக்கூடிய வசனம். அப்ப இதயத்துல ஒரு நோய் வருது அப்படின்னா, இப்போ ஒரு நோயை சரி பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இப்போ உடம்புல ஒரு நோய் வருது, இப்போ காய்ச்சல் வருது, தலைவலி வருது, உடம்புல இருக்க நோயை நம்ம சரி பண்ணுவோம் பண்ண மாட்டோமா? சரி பண்ணுவோம். சரி பண்ணா என்ன ஆயிரும், சரியாயிரும். அப்போ உள்ளத்துல ஒரு நோய் வருது. இப்ப உள்ளம் செத்து போறது அப்படிங்கிறது வேற. ஒரு மனுஷன் செத்துட்டான்னா அவனோட உணர்ச்சிகள் எல்லாமே, உறுப்புகள் எல்லாமே என்ன பண்ணிடும், செத்து போயிடும். ஆனா நம்ம உயிரோட தான் இருக்கோம். அப்ப உள்ளத்துல உள்ளமும் எப்படி இருக்கு, உயிரோட தான் இருக்கு. ஆனா எப்படி இருக்கு, ஒரு நோயோட இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துல கூட என்ன பண்ணிடலாம், இப்ப பொய் சொல்றோம், நம்ம சின்ன விஷயத்துல கூட ஒரு பெருமை அடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்றதும் என்னதுதான், ஒரு தப்பு தான். அப்போ இந்த மாதிரி ஒரு நோய் நம்ம உள்ளத்துல இருக்கும்போது இதை நம்ம சரி பண்ணலாமா பண்ண முடியாதா? கண்டிப்பா என்ன பண்ணலாம், சரி பண்ணலாம். அப்ப அது யார் கையில இருக்கு, எதை கொண்டு நம்ம சரி பண்ணலாம்? இதெல்லாம் தப்பு அப்படிங்கறது நம்மளுக்கு யார் சொல்றது? அல்லாஹ் எது மூலியமா சொல்றான், குர்ஆன் மூலியமா தான் சொல்றான். இப்ப இத்தனை விஷயமா இருக்குங்கிறத இப்ப நம்ம எதை பார்த்து படிச்சோம், இத பார்த்து. இப்ப நம்ம அரபியில படிச்சா நம்மளுக்கு இது புரிஞ்சிருக்குமா? எத்தனையோ வாட்டி நம்ம அந்த வசனத்தை ஓதி இருப்போம். ஆனா இதுல நோய் இருக்கு, உள்ளம் கெட்டு இருக்கு, உள்ளம் கல்லு மாதிரி இருக்கு, உள்ளம் இலகி இருக்கு அப்படிங்கறத நம்மளுக்கு இத்தனை நாள் புரிஞ்சு படிச்சிருக்கோமா? படிக்கல. இப்ப அதே இது தமிழ்ல படிக்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கு, ஆமா புரியுது நம்மளுக்கு, ஆமா உள்ளத்துல நோய் இருக்கிறத பத்தி அல்லாஹ் சொல்றான், அப்ப நம்ம அதை கிளியர் பண்ணணும் அப்படிங்கறது நம்ம என்ன பண்றோம், இதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த நோயை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், குர்ஆனோட அதிகமா நம்ம என்ன பண்ணணும், தொடர்பு படுத்தி அதுல சொல்ற விஷயங்களை வெறுமனை படிச்சுட்டு, இப்ப நான் சொல்றதை நீங்க வெறுமனை கேட்டா மட்டும் போதுமா? ஆமாப்பா உள்ளத்துல நோய் இருக்கு, அதை என்ன பண்ணணும், நம்ம அதை திருத்ததுக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்யணும். நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல என்ன பார்த்தோம், அல்லாஹ் எப்படி உதவி பண்ணுவான்னு பார்த்தோம். வெறுமனே அல்லாஹ்ட துவா செஞ்சுட்டே இருந்தா உதவி செய்வானா? எதை பண்ணிக்கிட்டு நம்ம துவா செய்யணும்? கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், ஒரு வேலையை நம்ம கரெக்டா செஞ்சுட்டு, யாரெல்லாம் நான் இந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டேன், இதுக்கான பலன் என்ன பண்ணு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்யணும். முயற்சிக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும், துவா செய்யணும். அதே மாதிரிதான் நம்ம உள்ளத்துல இருக்க நோயை சரி பண்ணணும்னா நம்ம முதல்ல அதுக்கான முயற்சி எடுக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம் தான், கொஞ்சம் கஷ்டம் இல்ல, ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நம்மள சேத்தான் என்ன பண்ணுவான், வழி கெடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அவன் நம்மள திருந்தவே விட மாட்டான். ஆனா நம்ம அவனை மிஞ்சி வெளியே வரணும்னா இந்த குர்ஆன் மூலியமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், அவனை நம்ம எதிர்த்து வெளியே வர முடியும். அதே மாதிரி உள்ளம் நோய்படுது அப்படின்னு சொல்றோம்ல, எதனால உள்ளம் நோய்படுது, என்ன காரணம்? இப்ப நான் அதையும் சொல்லிட்டேன். அதெல்லாம் என்ன லிஸ்ட்ல வருது, வழி கெடுக்கிறது. அதான் போய் திருடுறது, விபச்சாரம், கொலை, இதெல்லாம் மொத்தமா சொல்லணும் ஒரு வேர்ட்ல என்ன சொல்லுவோம், இதெல்லாம் என்னது, இதெல்லாம் நன்மையா தீமையா பாவமா எப்படி சொல்லுவோம்? பாவம். இதெல்லாம் என்னதுன்னா
நம்ம பாவம் செய்ய செய்ய என்ன பண்ணும்னா உள்ளம் வந்து நோய்படும். எக்ஸாம்பிள் பாருங்க, 83வது அத்தியாயத்துல 14வது வசனம். அப்படியல்ல, மாறாக அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்தவை அவர்களுடைய இதயங்கள் மீது துருவாக படிந்து விட்டன. இதயங்கள் மீது துருவாக படிந்து விட்டன. துருனா என்னதுன்னு தெரியுதா? துரு பிடிக்கிறதுன்னு சொல்லுவோமே, என்னது? ஒரு இரும்பு பொருள் என்ன ஆகும், ரொம்ப நாளா நம்ம அதை யூஸ் பண்ணாம அப்படியே கண்டுக்காம அத என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ணாம அப்படியே ஒதுக்கி வச்சிட்டோம்னா அது என்ன ஆயிரும், துரு பிடிச்சு போயிடும். அதே மாதிரிதான் நம்மளோட உள்ளங்களும் என்ன ஆயிரும், நம்ம திருப்பி திருப்பி நம்ம எப்படி இருக்கோம், நம்ம என்ன மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம், நம்மளே ரீகால் பண்ணாம இருக்கிறபடியே அப்படியே இருந்துகிட்டு நம்ம அப்படியே இருந்தோம்னா நம்ம உள்ளம் என்ன ஆயிரும், துரு பிடிச்சு போனதாயிரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். உள்ளத்துல நோய் வர்றதுக்கு காரணம் என்னன்னா பாவம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சின்ன சின்ன பாவங்களை கூட நம்ம என்ன பண்ணணும், சரி பண்ண முயற்சி பண்ணணும். அத சின்ன சின்ன பாவத்தை கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, அக்செப்ட் பண்ணிட்டு அது ஒரு பாவமே இல்லாத மாதிரி இப்ப நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். டிவி பாக்குறது பாவமா? பாவம் இல்லையா? பாவம் தான். ஆனா நம்ம அதை சர்வசாதாரணமா பண்றோமா பண்ணலையா? டிவில ஒரு ஆபாசமான காட்சி வருது, அரகுறை ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க. இப்ப வீட்டுக்குள்ள அதே மாதிரி அரகுறை ட்ரெஸ் போட்டுன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ஏத்துக்கிடுவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா டிவில பாக்கும்போது சர்வசாதாரணமா என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருமே பாத்துட்டு இருக்கோம். அப்போ இப்ப நம்மளுக்கு என்ன ஆயிட்டுன்னா அது நம்மளுக்கு இது ஒரு பாவம்னே தெரியாம போச்சு, அப்படிதானே? இப்ப வீட்டுல அத்தம்மா அம்மம்மா அப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா குட்டி குட்டி ட்ரெஸ் போட்டு அலைஞ்சாங்கன்னா விடுவாங்களா? என்ன இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சத்தம் போடுவாங்க. அதே அவங்க டிவில உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க, நீங்களும் பாத்துட்டு இருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க. சீரியல் பாப்பாங்க, சீரியல் என்ன நல்ல விஷயமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இல்ல. ஆனா அதெல்லாம் எப்படி ஆயிட்டு, எல்லாமே அக்செப்ட் பண்ற மாதிரி ஆயிட்டு. என்னமோ அது ஒரு சாதாரண விஷயம், போற பக்கத்துல கடந்து போற விஷயம் மாதிரி என்ன ஆயிட்டு. அப்போ பாவத்தை நம்ம அக்செப்ட் பண்ண அது வந்து பாவமே இல்ல அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், வந்துடுறோம். அப்போ ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம என்ன பண்ணணும், இது தப்பு, இதுல இருந்து நம்ம மாறணும், திருந்தணும் அப்படின்னு என்ன பண்ணணும், நம்ம முயற்சி செய்யணும். அதை பத்தி ரசூல்லா ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, திருமிதியில 3334, ஒரு அடியான் ஒரு பிழை செய்தால் அவன் உள்ளத்தில் கருப்பு புள்ளி ஏற்படுது. அந்த பாவத்துல இருந்து அவன் மீண்டுட்டானா அந்த கருப்பு புள்ளி என்ன ஆயிருதுன்னா பரிசுத்தம் ஆயிருது, அது அழிஞ்சிருது. அவன் தன்னை சுத்தம் செய்யாமல் திரும்ப திரும்ப அந்த தவறிலே மீண்டு இருக்கும் போது அவனோட உள்ள எல்லாம் என்ன ஆயிருதுன்னா முழுவதுமா கருப்பு புள்ளி விழுந்துருது. இது வந்து சும்மா ஒரு கதை மாதிரி கேட்க கூடாது. இப்ப உள்ளன்னு இருக்குன்னு வைங்களேன். இப்ப முகத்தை எடுத்துக்கோங்க, உள்ள வந்து உள்ள இருக்கு, இதயம் உள்ள இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இப்ப முகத்தை எடுத்துக்கிடுவோம், முகத்துல ஒரு கருப்பு புள்ளி விழுது. இதே இது நிறைய கருப்பு புள்ளியா முகம் ஃபுல்லா இருந்தா நம்ம பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு ஜாலியா இருப்போமா? எவ்வளவு அருவருப்பு படுவோம். ஐயோ இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சுத்தம் பண்ணதுக்கு அதை மாத்ததுக்கு எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல என்ன பண்ணுவோம், அந்த முகத்துல இருக்கிற கருப்பை நீக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ரொம்ப முயற்சி எடுப்போம். அதே மாதிரி நெஜத்திலேயே உள்ளத்துல ஒரு கருப்பு புள்ளி உழுதுன்னு ரசூலா சொல்றாங்க. நீங்க ஒரு தப்பு செஞ்சீங்கன்னா உங்களோட உள்ளத்துல ஒரு கருப்பு புள்ளி உழுது, அதுல இருந்து நீங்க மீண்டுட்டீங்கன்னா அந்த கருப்பு புள்ளி வந்து போயிருது. ஆனா அதுல மீளாம திருப்பி திருப்பி அந்த பாவத்தை ரிப்பீட்டடா நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆயிருது, அந்த உள்ளமே என்ன ஆயிருது, இப்ப அல்லாவும் சொன்ன துருப்பிடிச்சு போன மாதிரி. அப்ப அந்த உள்ளமே எப்படி இருக்கு, துருப்பிடிச்சு போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளா சொல்றாங்க. இப்ப நம்ம உள்ளம் எப்படி இருக்குன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்ப நம்ம உள்ளத்தை பரிசுத்தமா வச்சிருக்கோமா, இல்ல பாவத்திலையும் தவறுகள்லையும் வச்சு துருப்பிடிக்க வச்சிருக்கோமா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி 10வது அத்தியாயத்துல 57வது வசனம், மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு உபதேசமும் உங்கள் நெஞ்சங்களில் உள்ளவற்றிற்கு நிவாரணமும் வந்துவிட்டது. மேலும் அது நம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் அருளாகவும் உள்ளது. இப்ப நம்ம என்ன பண்ணோம், உள்ளத்துல நோய் இருக்குன்னு படிச்சிட்டோம், உள்ளம் துருப்பிடிச்சிருக்குன்னு பாத்துட்டோம். அது அல்லாவே நிறைய வசனத்துல சொல்றான். இப்ப அல்லாவே அதுக்கு என்ன சொல்றான், ஒரு மருந்த சொல்றான். இப்போ உங்க உள்ள இப்படி இருக்கு, நோயா இருக்கு அப்படின்னா நீங்க அதை எதை கொண்டு சரிப்படுத்தணும் அப்படின்னா, உங்களுக்கு இறைவனிடமிருந்து ஒரு உபதேசம் வந்திருக்கு. உபதேசம்னா என்னது, அல்லாஹ் குர்ஆன்ல தான் சொல்றான். உங்கள் நெஞ்சங்களில் உள்ளவற்றிற்கு நிவாரணம் வந்துவிட்டது. நிவாரணம்னா என்னது, மருந்து. சரியா? இப்ப நம்ம சாதாரணமா காய்ச்சலுக்கு எல்லாம் நிவாரணி மருந்து தான் நிவாரணம்னு சொல்றோம். அந்த மருந்து சாப்பிடும் போது நம்மளுக்கு என்ன ஆயிரும், குணமாயிரும். அதே மாதிரி இந்த நிவாரணத்தை நம்ம எடுக்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கு, அது ஒரு நேர்வழி காட்டியாவும் நம்மளுக்கு அருள் செய்யக்கூடியதாகவும் இந்த குர்ஆன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், திருப்பி திருப்பி என்ன பண்ணணும்,
குரானோட தான் நெருங்க முயற்சி பண்ணணும். நம்மளோட நோக்கமே என்னது? நம்ம குரானிய மனிதர்களா மாறணும் அப்படிங்கிறது நோக்கம். சரியா? திரும்ப திரும்ப இதையே சொல்றோமே அப்படின்னு யோசிக்க கூடாது. நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லும் போதும் கேட்கும் போதுதான் என்ன பண்ணுவோம்? அதை நம்ம செயல்படுத்த ஆரம்பிப்போம். என்ன அப்படிங்கறத நோக்கி நம்ம உள்ளம் என்ன பண்ணும்? அதை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்றோம். அடுத்ததா 59வது அத்தியாயத்துல 21வது வசனம். நபியே, நாம் ஒரு மலையின் மீது இந்த குரானை இறக்கி இருந்தோமானால் அல்லாஹுவின் பயத்தால் அது நடுங்கி பிளந்து போவதாக கண்டிருப்பீர். மேலும் இந்த உதாரணங்கள் அவற்றை மனிதர்களுக்காக அவர்கள் சிந்திக்கும் பொருட்டு நாம் விளக்குகிறோம். இப்போ ஒரு மலை இருக்குன்னு வைங்களேன், ஒரு பெரிய மலை. நம்ம ஏற்கனவே மலையை பத்தி சொல்லியிருந்தோம். மலைனா என்னது? பாறை. அந்த மலை, அந்த மலையின் மீது இந்த குரானோட வசனங்கள் அல்லாஹ் இறக்கி இருந்தான்னா அது என்ன பண்ணுமா? பயத்துல நொறுங்கி இருக்குமா, பிளந்து போயிருக்குமா. இப்ப நம்மளுக்கும் தான் அந்த வசனம் நம்ம கிட்டே தான் இருக்கு. இப்ப நம்ம எவ்வளவு தூரம் பயந்துகிட்டு இருக்கோம்? ஐயோ அல்லாஹ் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு நம்ம எங்க நொறுங்கி போய்கிட்டு இருக்கோம், எங்க பயந்து போய்கிட்டு இருக்கோம்? எப்படி இருக்கோம்? நம்ம சர்வ சாதாரணமா இருக்கும். அப்படிதானே இருக்கும். எது நடந்தா நம்மளுக்கு என்ன, யார் என்ன சொன்னா நம்மளுக்கு என்ன, அல்லாஹ் என்ன சொன்னா என்ன அப்படின்ட்டு எப்படி இருக்கும்? சர்வ சாதாரணமா இருக்கும். ஆனா உயிரே இல்லாத, எதுவுமே உணர்வுகளே இல்லாத அந்த மலை எப்படி இருக்கு? அந்த குரானுடைய வசனங்களை கேட்டா எப்படி ஆயிருமா? நொறுங்கி போயிரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அது வந்து ஒரு உதாரணமா சொல்றான். அப்போ நம்ம இதை சிந்திச்சு பார்க்கணும். அந்த மலைக்கே அல்லாஹ் இவ்வளவு பெரிய எக்ஸாம்பிள் சொல்றான்னா அப்ப நம்ம எந்த அளவுக்கு உடஞ்சி அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்கும் போது அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்ப இந்த மலை நொறுங்குது அப்படின்னு சொல்றோம்ல, இதை எப்படி எடுத்துக்கலாம்? மலை ஏன் நொறுங்கணும்? அந்த உதாரணத்தை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி தோணுது? மலை நொறுங்கி போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம்ல, அல்லாஹ்வுடைய அச்சத்தால நொறுங்குது. இப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த மழை வந்து ஒரு பயங்கரமான விஷயம்தான். உலகத்திலே மழை வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அந்த பூமியே தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப கடினமானது. அதை உடைக்கணும்னா எவ்வளவு சக்தி கொடுத்து, ஆற்றல் கொடுத்தா நம்ம அதை உடைக்க முடியும். இப்போ இந்த குரானுக்கு முன்னாடி அது என்ன பண்ணிருதுன்னா தூள் தூளா ஆயிருது. அப்படிங்கும் போது அந்த தூள் தூளா ஆகுறது அப்படிங்கிறது அதோட பணிவை தான் காட்டுது. இப்ப நம்மளும் எப்படி இருக்கணும்னா, இப்ப குரானை அணுகும் போது பணிவோட அணுகணும். இது சும்மா யாரோ ஒரு மனுஷனோட வார்த்தையோ இல்ல ஏதோ ஒரு அறிஞரோட வார்த்தையோ அப்படி கிடையாது. இது யாரோடைய வார்த்தை? படைச்ச ரப்புடைய வார்த்தை. அப்ப அந்த ரப்புடைய வார்த்தை அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளத்துல இறக்கணும். அப்ப அந்த உள்ளத்துல இறக்கும் போதுதான் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன வரும்? பணிவு வரும். இப்ப ஒரு வசனத்தை படிக்கிறோம் அப்படின்னா சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது நம்மளுக்கு அதற்கான ஆசை வரணும். ஆமா, அல்லாஹ் சொல்லியிருக்கான், நம்ம என்ன பண்ணணும்? நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகணும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நன்மையை செய்யணும் அப்படிங்கிற ஆசை நம்மளுக்கு ரொம்ப அதிகமா வரணும். அதே நரகத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். நரகத்துல கள்ளி செடி இருக்கும், வெண்ணி இருக்கும், கொதிக்கிற நீர் இருக்கும், நெருப்பு இருக்கும் அப்படின்லாம் அல்லாஹ் சொல்லும் போது அப்ப என்ன பண்ணணும்? சும்மா ஏதோ கதை கேட்ட மாதிரி, ஆமா நீர் இருக்கு, நெருப்பு இருக்கு, கொலிக்கட்டை இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது? கதை கேட்ட மாதிரி என்ன பண்ணக்கூடாது? கதை கேட்ட மாதிரி போக கூடாது. ஆமா நாளைக்கு இதெல்லாம் இருக்குமே அங்க அப்படின்னு என்ன பண்ணணும்? பயப்படணும். அப்போ நம்மளுக்கு ஒரு இதுல பணிவு வரும்போது அது என்ன வரும்? பயம் வரும். சொல்றது யாரு? ரப்பு, படைச்ச இறைவன் சொல்றான். அப்ப நம்மளுக்கு அதுல அப்ப அந்த மலை அல்லாஹ்வை நினைச்சே பணியுது. தூள் தூளா நொறுங்குறது அப்படிங்கிறது அதோட பணிவை காட்டுது. அப்போ நம்ம குரானை அணுகும் போது அடுத்த ஸ்டெப்பா என்ன வரணும்னா நம்மளுக்கு பணிவு வரணும். இப்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே பார்த்தோம். குரானை தமிழ்ல படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். படிக்கும் போது நம்மளோட மனநிலை எப்படி இருக்கணும்? ஓபன் மைண்டடா இருக்கணும். சுற்றுச்சூழல் எப்படி இருக்கணும்? அமைதியா பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட எண்ணம், நோக்கம், செயல் எல்லாமே எப்படி இருக்கணும்? தெளிவா இருக்கணும். நம்ம அதை கவனிக்கணும், லிசன் பண்ணணும் அப்படிங்கிற தெளிவு நம்மளுக்கு இருக்கணும். இப்ப அடுத்த பாயிண்ட நம்ம என்ன படிக்கிறோம்? குரானை அணுகும் போது நம்மளுக்கு பணிவு இருக்கணும். யாரோ ஒரு புக்கு, ஏதோ ஒரு புக்கு, யாரோ எழுதின புக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது? நம்ம அப்படி யோசிச்சு படிக்க கூடாது. இதை பத்தி ஒரு அறிஞரும் சொல்றாங்க, குரானை அணுகணும்னா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன இருக்கணும்? பணிவு இருக்கணும். பணிவு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த குரான் வந்து என்ன பண்ணும்? நேர்வழி காட்டும். குரானுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? சரணடையணும். ஒருத்தட்ட சரண்டர் ஆகுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்ம கேட்போம். இப்ப நம்மளுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னு வைங்களேன், இப்ப நம்ம மத்தவங்க சொல்றதை கேட்கறத விட அவங்க சொல்றத நம்ம நல்லா கேட்போம். அவங்க என்ன சொன்னாலும் நம்மளுக்கு என்ன பண்ணும்? புரியும். அவங்க ஒரு இப்ப நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னாலும் நம்மளுக்கு பிடிச்சவங்க ஒரு விஷயம் சொல்லும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சீக்கிரம் நம்மளுக்கு புரியும். நம்ம அதை கேட்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? நினைப்போம். அதே மாதிரி குரான் இடத்துல நம்ம பணிவும் சரணடைவும் இருந்தோம்னா நிச்சயமா என்ன பண்ணும்? நம்மளுக்கு குரான் நேர்வழி காட்டும் அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து விளங்கிக்கலாம். இதே மாதிரி குரான் இப்ப நம்ம அணுகிறோம்.
இப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு சொல்யூஷன் வேணும்னா குரான்ல பார்க்கணும். இப்ப வாழ்க்கையில ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும், நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கோம், அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னா நம்ம குரான்ல இருந்து எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோமா. இப்ப குரான்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னா குரான்ல தானே தேடணும். இப்ப நானே ஒரு சொல்யூஷனை தேடி வச்சுட்டு இது குரான்ல இருக்குமான்னு நான் தேடக்கூடாது. இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப அந்த பிரச்சனைக்கு ஆக்சுவலா நான் ஏற்கனவே ஒரு முடிவு வச்சிருக்கேன். இதை இப்படிதான் ஒரு பணத்தை கொடுத்து நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு முடிவை வச்சுட்டு குரான்ல தேடுறேன். அந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு கிடைக்கா, பணத்தை கொடுத்து சரி பண்ணிடலாமா அப்படின்னு நல்லா ஏதாவது சொல்றானா அப்படின்ட்டு ஒரு முன்னாடியே ஒரு முடிவு ரிசல்ட்டை நான் வச்சுட்டு குரானை ஓதுனா நம்மளுக்கு என்ன பண்ணாது, ரிசல்ட் கிடைக்காது. ஏன்னா அல்லாவுடைய எண்ணம் எப்படி இருக்கும், அல்லாவுடைய ஞானத்துல நம்ம தேடணும். நம்ம அறிவை நம்மளே ஒரு இதை சிந்திச்சு வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது, குரான்ல தேடக்கூடாது. அப்போ நம்ம எந்த ஒரு முன் முடிவுமே இல்லாம, இது அடுத்த பாயிண்ட், பணிவுக்கு அடுத்து முன் முடிவு, சரிங்களா? முன் முடிவுகள் இல்லாம என்ன பண்ணணும், குரான் அணுகணும். முன் முடிவுனா முன்னாடியே சொல்யூஷனை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு குரான்ல தேடக்கூடாது. குரான்ல இருந்து அல்லாஹ் என்ன சொல்றான், இப்ப தொழணும் அப்படின்னா 5 நேரம் தொழணும்னு குரான் சொல்லும். அப்ப 5 நேரம் நம்ம தொழுதுறணும். இல்ல எனக்கு சுபு தொழ முடியாது, சுபு தொழாம இருந்துட்டு 4 நேரம் தொழுறதுக்கு ஏதாவது இதுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, அப்படி தேடக்கூடாது குரான்ல, சரிங்களா? அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ அது என்னங்கறத கேட்டு நம்ம செய்யணும். சரி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு ஆராய்ச்சி பண்றாங்களாம். என்ன ஆராய்ச்சி அப்படின்னா, ஒரு ஆசிரியர் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க. அந்த டீமை 2ஆ பிரிக்காங்க. இப்ப ஒரு 10 பேரை இங்க பிரிச்சாச்சு, 10 பேரை இங்க பிரிச்சாச்சா. எல்லாருக்கும் என்ன கொடுக்குறாங்கன்னா எலிகளை கொடுக்காங்க, ரேட்டு எலி கொடுக்காங்க. இவங்களுக்கு ஒரு டீமுக்கு ஸ்மார்ட்டான ரேட்டு, அதாவது நல்ல ரேட்டுன்னு சொல்லிட்டு எலிய கொடுக்காங்க. இன்னொரு டீமுக்கு டல்லான ரேட்டு, இது கொஞ்சம் சோம்பேறி எலின்னு சொல்லிட்டு 2 டீமுக்கும் 2 செட் ஆஃப் எலிய கொடுத்தாச்சு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 டீமுக்கும் சொல்லியே கொடுத்தாச்சு, இது ஸ்மார்ட் ரேட்டு, இது டல் ரேட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சார் என்ன சொல்றாங்கன்னா, இதை நீங்க வச்சுட்டு ஒரு மாசம் கழிச்சு வந்து ரிசல்ட் சொல்லணும், இது எப்படி இருந்தது இது எப்படி இருந்ததுன்னு சொல்லணும்னு சொல்றாங்க. அந்த டீமும் திருப்பி ஒரு மாசம் கழிச்சு வந்து சொல்றாங்க, நீங்க சொன்ன மாதிரியே ஸ்மார்ட்டான ரேட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தது, பயங்கரமா ஓடி ஆடி விளையாடுறது, ஃபுட்டு போட்டோன்னு சாப்பிடுறது, ரொம்ப ஆக்டிவா இருந்தது. ஆனா அந்த டல்லான ரேட்டுன்னு சொல்லி கொடுத்தீங்களா, அது டல்லாவே தான் இருந்தது, கடந்த இடத்துல கடந்தது, படுத்தே இருந்தது, எப்படி டல்லாவே இருந்ததுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எழுதி கொடுத்தாங்க. ஆனா அந்த சார் சொல்றாங்க, இந்த ரெண்டு ரேட்டையுமே எந்த ஒரு ஆராய்ச்சியுமே பண்ணதே கிடையாது. இந்த 2 செட் ஆஃப் எலியுமே அப்பந்தான் வயல்ல இருந்து புடிச்சிட்டு வந்து சும்மா 2 பேத்துக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதை பத்தி எதுவுமே தெரியாது. இந்த எலி நல்ல எலி, இந்த எலி கெட்ட எலின்னு யாருக்குமே தெரியாது. சும்மா சாதாரணமா அங்க புடிச்சிட்டு வந்து உடனே அவங்க கையில கொடுத்தாச்சு. கொடுக்கும் போது சும்மா சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன சொன்னாங்க, இது ஸ்மார்ட், இது டல்லுன்னு சொல்லி சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப மாணவர்கள் எப்படி ரிசல்ட் கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி சொல்லுங்க பாப்போம். என்னது கரெக்ட். எப்படின்னா ஸ்மார்ட்னு சொன்னதுனால அதை அவங்க ஸ்மார்ட்டாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டல்லுன்னு சொன்னதுனால இது டல்லா தான் இருக்கும். அப்ப அதுல அவங்களுக்கு முன்னாடி என்ன வந்துட்டு ஒரு முடிவு எடுத்து வச்சுக்கிட்டாங்க மனசுல, இது இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் இருக்கும்னு முடிவெடுத்தனால உண்மை அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா, கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதுக்கு மேல அவங்களுக்கு என்னதான் கிடைச்சது, ஒரு பொய்யான ரிசல்ட் தான் அவங்க கண்ணு முன்னாடி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல இருந்து, இந்த ஆராய்ச்சியில இருந்து, அதாவது இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து பார்க்கலாம். அதே மாதிரி இப்ப வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா இதை இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க அப்படி, இப்ப இவங்க எல்லாம் சொன்னா சரியா இருக்காது. சில பேரை நம்ம நினைப்போம், ஆமா இவெல்லாம் பெருசா சொல்ல வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், சில பேரை ரொம்ப அலட்சியப்படுத்துவோம். சில பேர் சொன்னா இவங்களாம் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், சில பேர் மேல அபிப்பிராயம் வச்சிருப்போம். ஆனா ரசூல்லா வந்து ஒரு சம்பவம் கேளுங்க. ரசூல்லா வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு யூதர் வந்து சொல்றாரு. யூதர்னா யாருன்னா ரசூல்லாவுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க. அதாவது யூதர்கள் நம்ம பார்த்திருந்தோமே, எப்படி பார்த்திருந்தோம், அவங்களோட உள்ளம் எப்படி இருக்குன்னு பார்த்திருந்தோம், இறுகி போன உள்ளம் உடையவர்கள் எல்லாம் சொல்லி பார்த்திருந்தோமா. அப்ப அந்த மாதிரி ஒரு அல்லாவுக்கு வந்து மாறு செய்யக்கூடியவங்க அவங்க. அந்த நபர் வந்து ரசூலா கிட்ட சொல்றாங்க, நீங்க வந்து எங்களை வந்து இணை வைக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்றீங்களே, நீங்களே இணை தானே வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரசூல்லாவே பார்த்து சொல்றாங்க. இப்ப நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், இப்ப நம்ம பெரிய நபி மாதிரி எல்லாம் கிடையாது, நம்ம எப்படி இருக்கோம், நார்மலா இருக்கும். இப்ப நம்மளே வந்து நீ என்ன பெரிய முஸ்லீமா, பெரிய முஸ்லீம் சொல்லிட்டு இருக்க, நீலாம் ஒரு முஸ்லீமே இல்ல, நீ வந்து ஒரு இணைதான் வச்சிட்டு இருக்க அப்படின்னு நம்மளை பார்த்து சொன்னா இப்ப என்ன பண்ணுவோம், கோவம் வந்துரும்.
அடிக்கு போயிரும், சண்டைக்கு போயிரும், அப்படிதானே? ஆனா ரசூலாவை பத்தி அவங்க சொல்லும் போது ரசூலா வந்து யோசிக்கிறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து உங்களோட தோழர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, காபாவின் மீது சத்தியமாகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. காபானா என்னது? மக்கால இருக்கிற காபாவின் மீது சத்தியமாகன்னு சொல்லி எல்லா விஷயத்துக்கும் சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்ப காபா வந்து பெருசா, அல்லாஹ் வந்து பெருசா? அல்லாவின் மீது சத்தியம் தானே சொல்லணும். காபாக்கு என்ன உயிரா இருக்கு? அல்லாஹ் தானே உயிரோட இருக்கிறவன், அல்லாவின் மீது சத்தியம் தானே சொல்லணும். இப்ப காபாவின் மீது சத்தியம்னா காபா வந்து அல்லாஹ்க்கு இணையா அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. இப்ப இதே மத்த இடத்துல யாராவது கேட்டிருந்தா இப்ப நம்மளுக்கு அது உண்மைன்னு கரெக்டாவே தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம், இவெல்லாம் நம்மளுக்கு சொல்ல வந்துடும் அப்படின்னு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போ அப்படிதானே ஆன்சர் பண்ணுவோம். அது உண்மைன்னே தெரிஞ்சாலும், அது கரெக்ட், அவங்க சொல்றது சரிதான் அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம வந்து கெத்தா இருக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ண மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போலாம் அப்படிமா. ஆனா ரசூலா என்ன பண்ணவே இல்லை, அப்படி அவங்க சொல்லவே இல்லை. யூதரா இருக்கும்போது கூட ரசூலா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு யூதர் சொல்லும் போது கூட அது உண்மைதான், அவர் சொல்றது என்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இனிமே யாரும் காபாவின் மீது சத்தியம்னு சொல்லக்கூடாது, காபாவின் இறைவன் மீது சத்தியம்னு சொல்லி அந்த வார்த்தையை வந்து சேர்த்து சொல்லணும்னு சொல்லி அவங்கள வந்து திருத்தினாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ரசூலாவோட எண்ணத்துல எப்படி இருந்திருக்கு, இவன் இந்த ஆளு ஒரு யூதன் தானே, இவன் சொன்னாலே தப்பு தப்பா தானே சொல்லுவான், இவன் சொல்றதெல்லாம் நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு முன்னாடியே மனசுக்குள்ள ஒரு முடிவு வச்சிருந்தா அந்த ஆளை அவங்க என்ன பண்ணிருக்க விட மாட்டாங்க, மதிச்சிருக்க மாட்டாங்க, பேசவே விட்டுருக்க மாட்டாங்க. ஏய் வாய் மூடு, நீ என்ன வந்து பேசிட்டு இருக்க போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த விஷயம், அந்த காபாவின் மீது சத்தியம் அப்படிங்கிற விஷயம் கவனத்திலே இல்லாம போயிருக்கும் தானே. அவர் ஒரு யூதரா இருந்தா கூட ரசூலா என்ன பண்ணவே இல்லை, ஒரு முன்முடிவை இவங்க கிட்ட எல்லாம் இருந்து இந்த நேர்வழியா வரப்போகுது, இவங்க கிட்ட எல்லாம் இருந்து உண்மையா வரப்போகுதுன்னு நினைக்காம என்ன சொல்றாங்கன்னு கவனிச்சாங்க. அப்ப முன்முடிவு இல்லாம கவனிக்கப்பே அவங்களுக்கு என்ன கிடைச்சது, ஒரு ரிசல்ட் கிடைச்சது அப்படிங்கறத நம்ம அதுல இருந்து விளங்கிக்கலாம். அப்போ நம்ம குரானை அணுகும் போது பணிவோட அணுகணும், முன் முடிவுகள் இல்லாம அணுகணும். இப்ப எக்ஸ்ட்ரா என்ன சேர்த்திருக்கோம், 2 பாயிண்ட் சேர்த்திருக்கோம். முதல்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுங்க பாப்போம், என்னென்ன ஸ்டெப் படிச்சோன்னு சொல்லுங்க, எல்லாம் சவுண்டா சொல்லுங்க. குரானை ஃபர்ஸ்ட் எப்படி அணுகணும், நம்மளுக்கு புரிஞ்ச மொழி. மைண்ட் எப்படி இருக்கணும், இலகிய உள்ளமா இருக்கணும், இறுகிய உள்ளமா இருக்கக்கூடாது அப்படின்னு படிச்சிருந்தோம். நம்மளோட சூழ்நிலைகள் எப்படி இருக்கணும், அமைதியா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும், அந்த மாதிரி சூழ்நிலைகளை படிக்கணும். அடுத்த ஸ்டெப்பா இப்ப என்ன படிச்சிட்டோம், அடுத்த ஸ்டெப், சரி வெரி குட். இவ்வளவு ஸ்டெப் இப்ப நம்ம படிச்சிருக்கோம், 5 கிளாஸ்ல இத்தனை ஸ்டெப்பும் படிச்சிருக்கோம். இப்ப இத்தனை ஸ்டெப்பும் படிச்சது மட்டும் போதாது. இப்ப நம்ம இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இப்போ நீங்க சின்ன சூறா தான், பெரிய பெரிய சூறா படிக்க வேண்டாம், சின்ன சூறா, குல்ஹுவல்லாஹ் அஹது சூறா இருக்குல்ல, குல்ஹுவல்லாஹ் அஹது சூறால பொருள் படிக்கணும். பொருள் எப்படி படிக்கணும்னா, சும்மா அல்லாஹ் ஒருவனே, அவன் தனித்தவன், அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, இப்படி படிச்சுட்டு வரக்கூடாது. இப்ப ஒரு கதை சொல்றேன்னு வைங்களேன், ஒரு ஊரில் ராஜா இருந்தார், அந்த ராஜா கொடுங்கோல் ஆட்சி செய்தார், மக்களை துன்புறுத்தினார், அவரால் மக்கள் ரொம்ப துன்பத்துக்கு ஆளானார்கள், இப்படி ஒரு கதை சொல்றேன். இப்போ ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம், அந்த ஆள் ரொம்ப பயங்கர கெட்டவனா இருந்தானா, அவங்க மக்களை எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தினானா, இப்படி சொல்றேன். இப்ப இந்த 2 கதையில எந்த கதை மாதிரி சொல்றது பிடிச்சிருக்கு, ரெண்டாவது சொன்னது தானே பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நான் அப்படியே ஒரு வார்த்தையா சும்மா தமிழ்ல அப்படி சொல்லும் போது எப்படின்னா இல்ல, ஒரு சுவாரஸ்யம் இல்ல, உங்களுக்கு என்ன செய்யாது, புரியவும் செய்யாது. இப்ப ரெண்டாவது நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லும் போது அதுல என்ன இருக்கு, ஒரு சுவாரஸ்யமா இருக்கு. இப்ப நீங்க எனக்கு படிச்சுட்டு வரும்போது சும்மா அப்படியே அந்த வேர்டை அப்படியே சொல்லக்கூடாது, அந்த அந்த 3 லைன் 4 லைன்ல அந்த வரியில என்ன இருக்குங்கிறத எனக்கு தெளிவா சொல்லணும், புரிஞ்சுட்டு வந்து சொல்லணும், எக்ஸாம்பிள் ஏதாவது கொண்டு வந்து சொல்லணும். பாத்துட்டு வந்துருவீங்களா? இப்ப நான் அடுத்த கிளாஸ் எடுக்கும் போதே கேட்பேன், நாளைக்கு எல்லாம் கேட்க மாட்டேன், அடுத்த கிளாஸ் எடுக்கும் போது கேட்பேன். நீங்க யார்கிட்ட கேட்பீங்க, யார டார்ச்சர் பண்ணுவீங்கன்னா எனக்கு தெரியாது, யாரையாச்சும் ஒருத்தர் உங்க வீட்டுல யார் அதிகமா குரானோட தொடர்பு இருக்காங்களோ அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள உட்கார வச்சு தமிழ்ல படிச்சு நீங்க எனக்கு என்ன பண்ணணும், அடுத்த கிளாஸ்ல சொல்லணும், உங்களையும் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன். படிச்சிடலாமா? எப்படி சொல்லணும், படிச்சிடலாமா? ஓகேன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? இன்ஷா அல்லாஹ். சரி இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.